ஹலோ மனிதர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் நிறையா பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம். 150 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க போது லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப குயிக்காகவே அப்டேட் ஆனது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னன்னா ஜனநாயகன் டெஃபினட்டாக இந்த மந்தோட ட்ரெண்டிங் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஆல்ரெடி விஜய் அவர்கள் படம் வருது அப்படின்னாலே அந்த ஒரு க்ரேஸ் பயங்கரமாக ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க தான் செய்யும். பட் அதுவும் இது அவருடைய கடைசி படம் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் எக்ஸ்ட்ராவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 27 ஆடியோ லான்ச் ஆனது மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட்டாக இருக்க போது கிட்டத்தட்ட நிறைய ஒரு 10 hours கிட்டலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் ஆனது போயிட்டுருக்கு. அது கரெக்டாக என்னென்ன பண்ண போகிறோம். ஆனால் நிறையா சிங்கர்ஸ் வராங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுமே பேசுகிறாரு. அதனால் ஒரு பயங்கரமான மேசிவான க்ரௌடு வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இன்னுமே படத்துடைய டீசர் ட்ரெய்லர்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஆடியோ லான்ச்சில் டீசரோ இல்லை அப்படின்னா ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்ற அப்டேட்டோ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விசாரித்து பார்த்த வரைக்குமே ட்ரெய்லர் ஆனது வர ஜனவரி 1 ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த கண்ட்ரீஸ்லலாம் தேட்ரிக்கல் ரைட்ஸ் எடுத்தவங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு போஸ்டர்ஸ்லாம் டீம் சைட்லேருந்து ரிலீஸ்ன்றது பண்ணுறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் அந்த ஒரு போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். நேற்று கூட நம்ம தளபதி விஜய் அவர்களும் அந்த பாபி டயால் அவங்க 2 பேரும் கிளாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்துருப்போம். அது ஃபேஸ் ஆஃப் சீன் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு போஸ்டர் ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த ஜீப் பக்கத்தில் அப்படி பயங்கர மாசாக ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் நின்றுட்டுருக்காரு. அந்த இமேஜும் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த FDFS இப்போவே நிறையா தேட்டர்ஸில் புக்கிங் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அப்படின்போது பார்க்குறதுக்கே செம ஹாப்பியாக இருக்குது. எங்கிட்டாவது அடிச்சு பிடிச்சி 9 FDFS புக் பண்ணிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்கும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கும் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.